இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நானா அழாதடா. ஏய், உண்மையிலேயே உங்க அப்பா உன்னை வெறுக்கிறாருன்னு நினைக்கிறியா நீ? அவரோட செல்ல பொண்ணுதானே நீ. அவரால உன்னை வெறுக்க முடியாது. ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இப்படி பேசுறாரு. அது என்னன்னு தான் புரிய மாட்டேங்குது. அவர் என்ன காரணத்துக்காக வேணாலும் பேசட்டுமா? அதை கேட்டுட்டு நான் எதுக்கு இங்க இருக்கணும்? நான் வீட்டுக்கே போறேன். ஏய், பைத்திய மாதிரி பேசாத. எனக்கு டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு பெரியப்பா 20 லட்சம் கொடுத்தாருல்ல, அந்த பணத்துல 10 லட்சம் உனக்கு தரேன். நீ கதிர வர சொல்ல, 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பிசினஸ் பண்ணுங்க. நீ பிரிஞ்சிருக்கிறது சரியில்லை தானா? ஆமா தானா, எனக்கும் அதுதான் சரின்னு படுது. மாயா, உனக்கு கொடுத்த பணத்தை நீ வச்சுக்கோ. அவரு எனக்காக கொடுத்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன் சொல்லு? மொத்தத்தையும் தனாவுக்கே கொடுத்துறேன். தனா, நீ கதிர வர வச்சு மாயா சொன்ன மாதிரி எங்கேயும் ஏதாவது தொழில் பண்ணுங்க. சரிம்மா, ஆனா உங்க பணத்தை அப்பாவுக்கு தெரியாம தானமா கொடுப்பீங்க? பணம் எதுக்குமா? என் புருஷன் சுயமா சம்பாதிச்சுட்டு வரட்டும். அப்பாவோட பணத்துல நாங்க முன்னுக்கு வந்தோன்னு இருக்க வேண்டாமா? நாங்க எங்க சொந்த கால்ல நிக்கணும். அதுதான் என் புருஷனுக்கும் பெருமை. அப்பதான் நாங்க அவரு முன்னாடி வந்து கம்பீரமா தலை நிமிர்ந்து நிக்க முடியும். அப்பாவை எங்களை விருந்தாலேன்னு சொல்லட்டும். அப்ப நான் அவருக்கு பதில் சொல்லிக்கிறேன். சரி, நீ இதே தைரியத்தோட இரு. ஆனா பெரியப்பா சொன்னத நீ மனசுல போட்டுக்கிட்டு உன்னை நீயே வேதனைப்படுத்திக்காத. பெரியப்பா என்ன சொன்னாலும் நீ வீட்டை விட்டு போறேன்னு மட்டும் சொல்லக்கூடாது. பணத்தை வச்சு தொழில் பண்ணிதான் முன்னுக்கு வரணும்னு அவசியம் இல்ல. நமக்குள்ள இருக்கிற திறமைய வச்சே சாதிக்க முடியும். உனக்குள்ள இருக்கிற பேட்மிண்டன் திறமை மாதிரி. கதிர் இல்லாம என்னால பேட்மிண்டன் விளையாட முடியும்னு தோணல. வேற ஏதாவது தான் பண்ணணும். கண்டிப்பா அதை நான் பண்ணுவேன்.